நேற்று விசிக பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் திருமாவளவன் சீமானை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். இது ஏதோ நான் கூட்டத்தை பார்த்துவிட்டு உணர்ச்சி செய்யப்பட்டு பேசுகிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம். ஏதோ எல்லோரும் போல் ஆவேசமாக கட்டி பேசினால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நான் பேசவில்லை. எனக்கும் ஆத்திரம் வரும், ஆவேசம் வரும். அநீதியை கண்டிக்கிற இடத்துல சும்மாதான் ஆவேசமா கையை கால ஆட்டி பேச மாட்டேங்க. அது வெறுமனே கூட்டத்தை கவர்ந்து இருப்பதற்கான ஒரு நடிப்பு. அப்படி நான் என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் செய்வதில்லை. அநீதி இழைக்கப்படுகிற இடத்தில் திருமாவளவனின் ஆத்திரம் உச்சத்திலே இருக்கும். ஆவேசம் கூட்டணியில் இருப்பதனால் ஒருபோதும் நாங்கள் கைகட்டி நின்றதில்லை. அதிமுக கூட்டணியும் சரி, இந்த கூட்டணியும் சரி. இன்னைக்கு சிந்தனை செல்வன் சொன்னதை போல முதல்வர் அவர்கள் நான் பேசி முடித்த அடுத்த நொடியே சொன்னார், அந்த சட்டம் தானே இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்தோம். சப்ளாக் துணை திட்டத்திற்கான சட்டம் தானே கொண்டு வந்துட்டார். எஸ்சி கமிஷன் வேணும். முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். நானும் ரவிக்குமார் அவர்களும் அப்ப போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, எஸ்சி கமிஷன் ஸ்டேட் கமிஷன் போடுங்க மனு கொடுத்தோம். நடக்கல. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கமிஷனர் வந்த உடனே போன் போட்டு எனக்கு பேசினாங்க. நீங்க சொன்ன எஸ்சி கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம். நீங்க சொன்ன எஸ்சி கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.